இது கூட தெரியாம இந்த பொருள் இவ்வளோ நாளா தூக்கி போட்டுட்டா இருந்தீங்க. நெய்யை காய்ச்சினதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற இந்த பாலடையில தான் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கு. இதை வச்சு ஈஸியா ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் பவுல் இதை போட்டுட்டு தேவையான அளவு கரும்பு சக்கரை போட்டுக்கிறேன். இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ்ன்றனால தான் கரும்பு சக்கரை, இல்லைனா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஏலக்கால மோஸ்ட்லி நான் விதை மட்டும் தான் போடுவேன். இந்த டைம் நான் ஃபுல்லாவே போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கரும்பு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு மாதிரி இருந்தா உருண்டை பிடிக்க வராது, அதனால கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமா தான் சேர்த்தணும். அப்புறம் தேவைன்னா மறுபடியும் ஊத்திக்கலாம். இந்த பதம் வர்ற அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதுல எந்த விதமான தேவையில்லாத பொருளும் சேர்த்தல. நம்பி தாராளமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதுல புரோட்டீன் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதோட டேஸ்ட் கடலை உருண்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நெய் அதிகமா டேஸ்ட் இருக்கும். பட் கொஞ்சம் கூட திகட்டவே திகட்டாது. எங்க வீட்டுல செஞ்ச உடனே காலி ஆயிரும். அதனால எவ்வளவு நாள் வச்சு சாப்பிடலாம்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.